ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிட்காயின் எப்படி ஃப்ரீயாக earn பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து காயின் டீப்ளை அப்படிங்கிற வெப்சைட் இது. ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேம் மாதிரி விளாண்டு ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் டாஸ்கஸ் கம்ப்ளீட் பண்ணி லெவலப் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இல்லை ஆஃபர்ஸு இல்லை சர்வே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைனா வீடியோஸை வாட்ச் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு வரிசையாக வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பேமெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஓகேவா? நீங்கள் இது பண்ணுறதும் ஒர்க் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். இப்போது இந்த வெப்சைட் நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு டோட்டல் லிஸ்ட்டில் தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா bit.makejar.com. ஸோ இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வரும். இது ஃபுல்லாக என்னென்னா, இது ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து பிட்காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே ஒர்க் ஆகும். பட் சிலது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணால், நான் ஒரு சில டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு வந்து பிட்காயின்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதே மாதிரி நான் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு வித்தியாசமான டாஸ்கஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டாஸ்கஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டாஸ்க் பிடிக்குதோ நீங்கள் அந்த பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான இது மாதிரி வந்து ஒரு நூற்றுக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்கு பண்ணி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு டைப். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ப்ரௌசர் வச்சு ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து போயிட்டு கிரிப்டோ ப்ரௌசர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கிரிப்டோ டேப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு. இது நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து க்ரோம் மாதிரியே இருக்கும். ப்ளஸ் லைட் வெயிட்டும் கூட, ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக பிட்காயினை மைன் பண்ணி நீங்கள் அதை வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஓகேவா? இதில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியும். அதாவது நீங்கள் இன்வைட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி நீங்கள் அது மூலிமா வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்வைட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த பிட்காயினை நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எப்படி நான் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோருக்கும் இருக்குது, அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் இருக்கிறதுனால நீங்கள் டே டு டே லைஃப்பில் சும்மா யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? இதுலேருந்து இது நான் நிறையா வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு செக்யூரான ஒரு வெப்சைட்டும் கூட, ஒரு செக்யூரான ப்ரௌசரும் கூட. உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரோமில் வந்து எப்பவுமே ஒரு அக்கௌண்ட் எதாவது லாகின் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அதை கூட நீங்கள் வந்து இந்த கிரிப்டோ டேப்பில் லாகின் பண்ணிங்கன்னா இது இருக்கிற எல்லா டேட்டா, எல்லா செட்டிங்ஸை வந்து அப்படியே வந்து அங்கே வந்து கிரிப்டோ டேப்பில் வர வச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க. ஸோ இம்போர்ட் பண்ணலாம், நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். புக் மாஸ் எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு டைப். இப்போது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காயின் ஹைவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ coinhive.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டிகிரேட் காயின் ஆன் யுவர் வெப்சைட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா எனக்கு வந்து லாகின் ஆகிருக்கு. ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன். ஓகேவா? பட் நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து கூட லாகின் பண்ணலாம். லாகின் கொடுத்து லாகின் கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு சைன்அப் பண்ணலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் வந்து லாகின் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு சைட் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்டேஷனில் போனேன்னா எனக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மைனர் அப்படின்னு இருக்கும். நான் சிம்பிளாக என்ன பண்ணணும், இந்த கோடை காப்பி பண்ணிட்டு போய் நான் என் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து என்னோட சைட் கீ வச்சுக்கணும். ஓகேவா? சைட் கீ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சைட் கீழே வந்து இங்கே வந்து சைட் கீ இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக வந்து என்னோடய கோடை காப்பி பண்ணிட்டு போய் நான் என் வெப்சைட்டில் வச்சிடலாம். ஓகேவா? எப்படின்னா இப்போது நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி ஒன்று காட்டுறேன். இப்போ நான் சிம்பிளாக வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் நான் வந்து என்னோடய வெப்சைட்டில் வைக்கணும். இந்த கீழே வந்து என்னோடய கீ போட்டுடணும். ஸோ சிம்பிளாக இப்படி கீ போட்டுடணும். அவ்வளோதான், சிம்பிளாக. உங்களுக்கு வந்து மொபைல் டிவைஸில் இது எப்படி இருக்குன்னா வந்து இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கிற இந்த கீ வந்து மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணாத மாதிரி வச்சுருக்காங்க.
ஸோ டிசபிள்டு ஆன் மொபைல் அப்படின்ட்டு. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இஃப் டேகை வந்து எடுத்து விட்டுடலாம். ஸோ இந்த இஃப் டேகை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மொபைல் டிவைஸில் கூட ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கோடை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் போடலாம். index.html இல்லை எந்த இடத்துல வேணால் நீங்கள் போடலாம். நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் அக்சஸும் கிடச்சிரும். ஃபுல் அக்சஸ்ங்கிற போது என்னென்னா அந்த இப்போது விசிட்டர்ஸோட மொபைல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மைன் ஆகிக்கிட்டே இருக்கும். மைன் ஆகிட்டே என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து நீங்கள் டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹேஷஸ் வந்து ஆகிடும். பெண்டிங் பேமெண்ட்டில் இப்படி வந்துடும். ஸோ நீங்கள் எப்போ பேமெண்ட் வேணுமோ நீங்கள் அப்போ எடுத்துக்கலாம். உங்களோட டோட்டல் வேல்யூவை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து மைனிங் பேக்ரவுண்ட் நடக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மைனிங் ஆகிற ஒரு இது கூட வந்து இது விசிட்டர்ஸுக்கு காட்டாது. விசிட்டர்ஸுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். பேக்ரவுண்டில் அவங்க கண்ணுக்கே தெரியாமல் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரௌசர்ஸு, வெப்சைட் விசிட்டர்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறையா ஏர்ன் பண்ண முடியும் பிட்காயின் வச்சு. ஓகேவா?